மா அந்த இஸ்திரிக்காரன் வருவானாம்மா இன்னைக்கு? தோ சோஃபா மேலே வச்சிருக்கேன் பாரு, நீயும் வந்து வச்சிடு. துணி இருக்குமா, நீயே கொஞ்சம் வச்சிருக்கியா? எத்தனை நாளைக்கு தான் நானே பண்ணிட்டு இருக்கிறது? சரி விடுமா. இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு? இதோ தோசை கொண்டு வரேன் இரு. ஏம்மா இன்னைக்கும் தோசையா? இதுக்கு பயந்தாமா அப்பா அங்கே வரமாட்டேங்கிறாரு. நீ முதல்ல மெனுவை மாற்று. 3 வேளையும் சிக்கன் வேணுமா? அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க போறோம்ல, நீ கொஞ்சம் உடம்பு குறைக்கிற வழியை பாரு, சரியா? ஏன் குண்டா இருந்தால் கட்டிக்க மாட்டாங்களோ? சரி அம்மா, இன்னைக்கு எனக்கு டின்னர் பண்ண வேணாம். நான் வந்து வெளியே சாப்பிட போகிறேன். சாவி நான் வச்சுருக்கேன். நீ வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கோ, சரியா? என்ன நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற? டெய்லி வெளியில் சாப்பிடுமாப்பா? நீ ஒரு டாக்டர் தானே, தெரியாதா? உன் இஷ்டம். இப்போ சாப்பிடாம எப்போ சாப்பிட போகிறேன்? உன் வயசுலையா? கோச்சிக்காதம்மா, சரியா? நீ நைட்டு தூங்கிக்கோ, நான் வரதுக்கு லேட் ஆகும். வரேம்மா. டேய் டேய் இங்கே வாடா. டேய் டேய் இங்கே வா. டேய் ரொம்ப நேரம் ஆச்சடா வந்து. டேய் இங்கே பார்க் பண்ணிக்கலாம்டா. இங்கே ரொம்ப இடுக்கா இருக்குடா, இங்கெல்லாம் பார்க் பண்ண முடியாது. வண்டி விட நீ தாண்டா பெருசாக இருக்க. பசங்க யாரும் வரல சாப்பிட? டேய் நீயும் நானும் மட்டும் தானே பேச்சுலர்ஸு. அது மாதத்துலேருந்து நீயும் மேரிடு. சரி பொண்ணு பார்க்க போகிறல்ல, இந்த சைஸ்லையா போவ? 10 கிலோ சேட்டு கடை அடகு வச்சு போட்டா மூட்டு வாடா. இருடா வரேன்டா. டேய் காசெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கல, வாடா. ஏய் ஹலோ. டேய் மாப்ள, எங்கடா? எங்கே தாண்டா இருக்க? வரியா இல்லையா? ஏய் எங்கே தாண்டா இருக்கும் கிளினிக்கு? நீ எங்கடா இருக்க? ஏய் நான் வந்து இங்கே 2nd அவென்யூ போட்டிருக்கடா, அங்கே இருக்கேன். அங்கே யாராவது விசாரி மாப்ள, சொல்லுவாங்க. சரி 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 வரேன். டேய் மாப்ள, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தம்ப்ரைவில் போட்டியா? தம்ப்ரைவ் எடுத்து வந்திருக்கியா நீ? டேய் அந்த படமும் கேட்டேனே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஏய் எந்த கிளினிக்டா சொன்ன? கிரிஜா கிளினிக்டா. ஒரு நிமிஷம். இங்கே கிரிஜா கிளினிக்கு. கிரிஜா கிளினிக்? ஓ குண்டார் படை, அந்த டாக்டர். ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணுங்க. அப்படியே நேரா போயிட்டு லெஃப்ட். ஓகே. பக்கத்துல தான் இருக்கான்டா, நான் வரேன், சரியா? சரி சரி. பொண்ணுகிட்ட தனியாக பேசினா பேசலாம். சமீர் நீங்க அப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ண போறீங்களா? கிடைக்கிறது கஷ்டங்க. பட் ஐ ஹவ் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன். எங்கள் ஃபீல்டே வேறு மாதிரிங்க, உங்களது மாதிரி இல்லைங்க எங்கள் ஃபீல்டு. அப்போ என் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா உங்களுக்கு? இல்லை, நான் அப்படி சொல்ல வரலங்க. எனக்கும் உங்கள் ஃபீல்டில் வரணும்னு தாங்க ஆசையாக இருந்துச்சு. We all have crazy wishes, don't we? So, what was your craziest wish? Tall, dark and handsome மாப்பிளையா? Handsome? நீங்களே உங்களை பற்றி சொல்லிக்கிறீங்களா? கலாய்க்கிறீங்களா? சரி, இது ஒரு காம்ப்ளிமெண்டாகவே எடுத்துக்கிறேன். ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? இல்லை கேளுங்க. இப்போது இங்கே கொஞ்சம் நேரம் முன்னாடி சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டிலே பண்ணதுங்களா? நான் நல்லா சமைப்பேன். பிடிச்சிருக்கா உங்களையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குண்டல் இருக்கா? மோகன் அங்கிளை விட குண்டா இருக்காரு. இவரையாக்கா நீ கல்யாணம் பண்ணிக்க போற? எங்கடா இருக்க? இங்கே தான் பக்கத்தில். ஆமாம் என்ன ஆச்சு? ஏன் கல்வி வந்துட்ட? நான் வெளியே இருக்கேன், அப்புறம் பேசிட்டா? என்னடா பிரச்சனை? நான் அப்புறம் பேசுகிறேன்டா, ஃபோனை வை. ஹலோ இருக்கியா? ஹலோ ஹலோ. ஏன்பா ஏய், ஒன்னாலலாம் அவனை போய் பிடிக்க முடியுமா? பகல டேஷனுக்கு இது போய் சொல்லு, போ போ. ஹலோ ஹலோ. டேய் என்னடா பண்ற? யாருங்க இது? டேய் நான் தான்டா, சமீர்டா. ஏய் மாப்பிள சொல்கிறா. டேய் என்னடா என்ன பார்த்துருக்காதா உனக்கு? இல்லை மச்சான், இது வேறு ஃபோன். இது என்ன வச்சு ஃபோனு? நேற்றுலேருந்து ஸ்விட்ச் ஆஃபாக இருக்கு. நேற்றுக்கு இந்த ஃபோன் திருட்டு போச்சுடா. திருட்டு போயிடுச்சா? என்னடா இப்படி சொல்ற? ஏய் மச்சான், நான் அப்புறம் பேசுகிறேன். நேற்று ஏன் கிளம்பி போன? ஏய் மாப்பிள, நான் அப்புறம் பேசுகிறேன். டேய் சொல்கிறத கேள்றா, நான் தூங்கிட்டு இருக்கேன் கூட, அப்புறம் பேசுகிறேன், சரியா? அப்புறமா கூப்பிடு. மா இன்னைக்கு கிளினிக் போகலம்மா, உடம்பு முடியல, கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன். ஜூனியர் பார்த்துக்கிறான். யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லிவிடுமா, சரியா?
என்னப்பா இவ்ளோ ஜுரம் அடிக்குதே? ஆ டாக்டர் கிட்ட போலாமா? டாக்டர்லாம் தேவையில்லம்மா, கொஞ்ச நேரம் தூங்கினா சரியா போயிடும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. என்னம்மா என்னப்பா முடியலையா? ஆ செல்லு தொலைஞ்ச கவலையில இருக்கியாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என்னப்பா ஆச்சு? பொண்ணு பார்க்க போய் அவங்க வீட்டில் ஏதாவது ஒன்றும் சொன்னாங்க? இல்லைம்மா, கொஞ்சம் தூங்க விட்றியா ப்ளீஸ்? நேற்று அவங்க அப்பா கால் பண்ணி உன் நம்பர் வாங்கினாருப்பா. அம்மா அதை பற்றியெல்லாம் நீ பேசாதீங்கம்மா, தூங்க விட்றியா ப்ளீஸ்? போறியாம்மா, நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேனே சரியா? கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். யாரு யாருங்க? ஆண்டி ஜெகன் இருக்கானா ஆண்டி? ஆ, அவன் மொட்டை மாடிக்கு போயிருக்கான்ப்பா. சரி ஆண்டி, நான் போய் பார்த்து வந்துடுறேன் ஆண்டி. டேய் லூசாடா நீ, மழை நின்றுட்டு இருக்க. டேய் இங்கே என்ன பண்ணுற? குழந்தையாடா நீ? பொண்ணுங்க மாதிரி ஃபோன் எடுக்காம இருக்க. சாரிங்க, நான் ஜென்ரலாக தான் சொன்னேன். அதொன்னும் பரவாயில்ல. சாரி டு ஹியர் தட் யூ லாஸ்ட் யுவர் ஃபோன். நான் இங்கே வந்ததுனால பிரச்சனை ஒன்றும் சே இல்லையே. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஆமாம், நீங்கள் 2 பேரும் எப்படி வந்தீங்க? அதெல்லாம் சொல்கிறோம், முதல்ல உள்ளே வாங்க. ம் சொல்லுங்கள், இப்போ என்ன விஷயம்? ஷார்ட்டாக சொல்லணும்னா உங்கள் ஃபோட்டோ காமிக்கும் போதே உங்களை பிடிச்சனால தான் அப்பா கிட்ட வர சொன்னதே. ஐ ஆக்சுவலி என்ஜாய்ட் ஆர் கன்வர்சேஷன். அப்பா கிட்ட ப்ரொசீட் பண்ண சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு வேணான்னு சொல்லிடுவீங்களோன்னு பயமாக இருந்துச்சு. அதுக்கு தான் அப்பா கிட்டேருந்து நம்பரே வாங்கினேன். ஆனால் நீங்கள் ஃபோனே எடுக்கல. சரி, அவர் டைரியிலேருந்து பார்த்து உங்கள் அட்ரஸ் கண்டுபிடிச்சேன். இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் சமீரையே பார்த்தேன். ஓ ஓகே ஓகே. என்னோட பிரச்சனை உனக்கு? அதான் ஓகே சொல்லிட்டாங்கல்ல. அதுலடா சமீர். இப்போ என்ன? அதுலடா சமீர், சின்னதுலேருந்தே நான் இப்படி தாங்க, இனிமேலும் மோஸ்ட்டாக நான் இப்படி தான் இருப்பேன். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியலங்க. என் எக்ஸ்பெக்டேஷன் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை பிடிச்சனால தானே நான் இங்கே இருக்கேன். ஆனால் ஐயோ ஓகே, இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு நீங்கள் எதுக்கு இவ்வளோ டிப்ரெஸ் ஆகுறீங்க? இல்லைங்க, இது ஒரு சின்ன விஷயம் இல்லைங்க. குண்டுன்னு கிண்டல் அடிக்கும்போது கண்டுக்காமல் விட்டுருவேன். ஆனால் இப்போ அந்த சின்ன பையன் முன்னாடி தெரியலங்க. சரிடா, சின்ன வயசில் எவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்கோம், அப்போல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கியா? நான் என்னடா பண்ண முடியும்? நான் இப்படி தான்டா. இப்படி இருக்கிறதுனால எனக்கோ எங்களுக்கோ பிரச்சனையே இல்லை. ஆனால் உங்கள் பிரச்சனையே அதுதான். அதை நீங்கள் இன்னும் ரியலைஸே பண்ணலை. நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியலடா. சரி அதெல்லாம் விடு, வா போய் சாப்பிடலாம். டேய் நான் சாப்பிட்டு தான்டா இப்படி இருக்கேன். இனிமேலே அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்டா. சூப்பர். அடப்பாவி, ஒரு நாள்லேயே மாறிட்டியா? சரி நெக்ஸ்ட் என்ன? ஏதாவது ஜிம் ஜாயின் பண்ணலாம் மச்சான், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாமே. சூப்பர் மச்சி, அதான் நானும் சொல்லலாம்னு நினச்சேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற? நான் எதுவும் பண்ண போல மச்சான், நீ கொஞ்சம் கீழே போயேன், நான் பேசிட்டு வந்துடுறேன். அப்படியே ஆச்சா? ஏய் ஜெகன், என்னடா ஜிம் எல்லாம் எப்படி போகுது? பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா ஒன்றும் தெரியலையே மச்சி. ஓய், அடங்குடா. சரி இது உனக்கு தான் வாங்கினது. பொட்டலமாக மடிச்சிட்டு எடுத்து வந்துருக்க. பாருடா, கூடி சீக்கிரம் நான் உன்னை இப்படி தான் பார்க்கணும். பாப்பேனா இல்லையான்னு தெரியல, பார்க்கணும். நல்லா இருக்கா? சரி பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். சரி மச்சா, உடம்பு தேதிக்கோ, நல்லா பண்ணு, அப்புறம் பார்க்கலாம். ஏதாவது பண்ணுறா, ஒன்றுமே தெரியல. நாங்கள் பார்த்துக்குறோம், போங்க. சரி பார்த்துக்கோ.